அக்கா, இவங்கள உள்ள கூப்பிடுங்கக்கா. மரகதம், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்காவது உள்ள கூப்பிட மாட்டியா? என்னால அது முடியாது. கடவுளே, இவ்வளவு நாள் இல்லாம இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. என் மருமகன் நினைச்சபடி எந்த தடையும் வராம எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும் முருகா. ராசாத்தி, நீ வருத்தப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் அம்மா உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. விடுங்க மாமா, என்னதான் இருந்தாலும் அவங்க என் அத்தை. கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுவாங்க. குமரா, பெரியம்மாவை பத்தி நமக்கு தெரியும்ல, அவங்க கோவம் எவ்வளவு நாளைக்கு? சீக்கிரமே எங்க 2 பேரையும் வீட்டோட சேர்த்துப்பாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க இப்படியே வெளியவே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. நாம எல்லாரும் ஒன்னா போய் பேங்க்ல பணத்தை கட்டிட்டு வந்துருவோம். சரிப்பா. சரிங்க மாமா. ராசாத்தி, உன் நல்ல மனசு அக்காக்கு எப்பதான் புரியும்னு தெரியல. கண்டிப்பா நீ இந்த வீட்டுக்குள்ள வருவ. நான் உன்னை கண்டிப்பா இந்த குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். வரேன் புனிதா. வரேன் மாமா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. என் மனச மாத்த யாராலையும் முடியாது. நானாவது இவளை வீட்டுக்குள்ள கூப்பிடுறதாவது. ராசாத்தி இல்ல, அவ நிழல் கூட இந்த வீட்டுக்குள்ள வராது. வரவும் விட மாட்டேன். வா. ராசாத்தி, ராசாத்தி, ஏய் ராசாத்தி, எங்கடி இருக்க? ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி உட்காருங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஒண்ணும் வேணாம், ஒரு நிமிஷம் இரு. இந்த ராசாத்தி வாங்கிக்கோ. பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு கொண்டு வந்தேன். மாசி மாசம் 15ஆம் தேதி அடுத்த வாரம் நீராட்டு விழா. ஏன் நீ பாரிமாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சிருக்கலாம்ல? அப்புறம் நீயும் தம்பியும் தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கலையேன்னு பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? பத்திரிக்கை வாங்கின கையோட எனக்கு எதுக்கு வம்பு? அதான் உங்களுக்கு முதல் பத்திரிக்கையை கொடுக்க வந்தேன். மாமா இன்னைக்கு நீ அப்படி பாத்திருப்பாரு. ஏய், சும்மா சொன்னேன்டி. இனியன் தம்பிய பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணா வரலையா? அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காருடி. நாளையில இருந்து பத்திரிக்கை வைக்கணும். 2 பேருமா பத்திரிக்கை வச்சாதானே சீக்கிரமா முடிக்க முடியும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நான் கொடுத்துருவேன். வெளியூருக்கெல்லாம் அவர் வச்சுட்டு வந்துருவாரு. சரி அண்ணி. சரி, இனியன் தம்பி எப்போ வருவாரு? மாமா வர டைம் தான். அப்படியா? அவர் வந்த பிறகுதான் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, இது என்ன கையில? ஒண்ணும் இல்லையே. எல்லாம் நான் பார்த்தாச்சு.
யாருக்கு? பொண்டாட்டிக்கு தானே? அது சரி, நான் பாத்துட்டேன். பூவும் உங்க பொண்டாட்டிக்கு அல்வாவும் எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா? தெரிஞ்சிருச்சு, எடுங்க. ஏன் தம்பி எதுக்கு வைக்கும்? உங்க பொண்டாட்டிக்கு நீங்க கொடுக்க போறீங்க, கொடுங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ராசாத்தி, எனக்கு நிறைய பேருக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல தம்பி, நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர 15ஆம் தேதி நீராட்டு விழா வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா ராசாத்தி கூட்டிட்டு வந்துடணும். இதுக்கு மேல உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் வரேன். நான் போயிட்டு வரேன். அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் நினைக்கலையே. அண்ணி, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அண்ணி. பரவாயில்ல ராசாத்தி, இன்னொரு நாள் வந்து நிதானமா சாப்பிடுறேன். வரேன். பூவும் அல்வாவும் காத்துக்கிட்டு இருக்குல்ல. வரேன் வரேன் தம்பி. போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி. அவங்களே போறேன்னு சொல்றாங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்ற. சரி, இந்தா. நினைச்சு மாமா பாவம், இப்படி டெய்லி மாத்திரை போட்டா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதனால இன்னைக்கு இதை போட வேண்டாம். நம்ம நேரா மாமா கிட்டே பேசிடலாம். அடியே அழகே, ஏன் அழகே அடியே. மாமா, மாமா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அன்னிக்கா, நீ எங்க சொன்ன? இதே மாதிரி ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து பாலை கொடுத்த, அத நான் குடிச்சேன். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. சரி மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இரு, இதுல தூக்க மாத்திரை கலந்துட்டியா? இல்ல மாமா. ஓகே, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னல. இரு, நான் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்ல போற. அத நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன? அது இல்ல, அத்தையோட ஆசையை நிறைவேற்றணும். இது என்ன புது டாஸ்க்? இது எப்பல இருந்து? நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேளுங்க. இல்ல பரவாயில்ல, நீயே சொல்லு. பாரி மாமா அந்த வீட்ல தான் பிறந்தாரு, நீங்களும் அந்த வீட்ல தான் பிறந்தீங்க. உனக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த வீட்ல தான் பிறக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கணும் மாமா. அத்தை அன்னைக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றணும். உங்க குடும்பத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் பரம்பரையா அந்த வீட்ல பிறந்துட்டு வரும்போது நாம மட்டும் அதை மாத்தணுமா? மாமா, இப்ப அது வேண்டாம் மாமா. அதுக்காக தான் அன்னைக்கு நான் பால்ல தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்தேன். டெய்லி என்னால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. உண்மையை எடுத்து சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன மாமா, ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? என் மேல கோவமா? அத்தை நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாதா? ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தை உங்க பரம்பரை வீட்டுல தான் பிறக்கணும். அதனால கொஞ்ச நாளைக்கு நாம இதை தள்ளி தான் போடணும் மாமா. நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம்னு தெரியல, இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்க. உனக்கு என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் ஆக்குற, ஆனா இதைத்தான் பெரியமா புரிஞ்சுக்கவே இல்லையே. நீ உன் அத்தைக்காக இதை பண்ற, நான் என் அம்மாவுக்காக இதை பண்ண மாட்டேனா?
நீ கவலையே படாத. நமக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா எங்க வீட்டுல தான் பிறக்கும். இவ்வளவு நாள் நம்ம இப்படியே தனியா இருந்தா சந்தோஷம்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்ம வீட்டுக்கு போறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்க போறேன். கண்டிப்பா நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். சரி, நமக்குள்ள இப்போதைக்கு எதுவுமே வேணாம். நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போறோமோ அன்னைக்கு வச்சுக்கலாம். இந்த ஆள் வர நேரம் காலம் தெரியாம. எங்க இருக்கீங்க மேடம்? வீட்டுக்கு வெளில தான் மேடம் இருக்கோம். சரி, நீங்க பின்பக்கமா வாங்க, நான் கதவை திறக்கிறேன். சரி மேடம். ஏய், வாங்கடா போலாம். அத்தை 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 அத்தை. ஏய் ரசாதி, என்னாச்சு? மாமா, அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு மாமா. என்ன கனவு கண்டியா? இது கனவு இல்ல மாமா, அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏய், அத்தைக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. நீ படுத்து தூங்கிட்டு தானே இருந்த. கனவு தான் ஏதாவது கண்டிருப்ப. மாமா, எனக்கு ஏதோ கெட்ட கனவா வருது மாமா. சத்தி, அவங்கள உடனே பார்க்கணும் போல சொல்றது இருக்கு. கேளு. என்ன கூட்டிட்டு போங்க மாமா, ஏய், என்ன கூட்டிட்டு போங்க மாமா. ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகல. நம்ம காலையில போய் பாப்போம். இல்ல, நீ படுத்து என்ன இப்பவே கூட்டிட்டு போங்க மாமா. இல்ல, நான் சொல்றேன்ல, நான் அத்தைய கேளு. பார்க்கணும் மாமா, கூட்டிட்டு போங்க மாமா. ப்ளீஸ் மாமா. சரி, வா.
வணக்கம் மேடம். சீக்கிரம் வாங்க. ஆ வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. வாங்க உள்ள போங்க. அந்த கருப்பு பேக் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. யாரோ வர மாதிரி இருக்கு, நீங்க எங்கே இருங்க, நான் அதை போயிட்டு வந்துடுறேன். சரி மேடம். சத்தம் கேக்குதா பாரு. பூஜை தட்டுன்னு எங்க இருக்கு? இப்போதைக்கு இதை பூஜை ரூம்க்கு எடுத்துட்டு வரா. மாமா, அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. என்னண்ணே? கண்மணியை தவிர வேற யாரு உள்ள வந்தாலோ விளக்கால ஒரே குத்தம். சரி, சைலண்டா யார் வராங்கன்னு பாரு. என்னாச்சு மாமா? ஃபோன் எடுக்கல. சரி, புனிதாவுக்கு ஃபோன் பண்றேன். சரி. யார் புனிதா இந்த நேரத்துல? இனி அண்ணா. மாமாவா? சரி பேசு. ஹலோ, நானும் ரசத்தையும் வீட்டுக்கு வெளியே இருக்கோம். அம்மாவை வெளியே வர சொல்ல. ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவே இல்லை. இதோ வர சொல்றேன். இருங்க. இரு, இப்போ வந்துருவாங்க. இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, அது ரொம்ப பசிச்சுது, அதான் பால் காய்ச்சி குடிக்கலான்னு வந்தேன். பசிச்சுதா?